எனக்கு மட்டும் காய்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜே கபிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஸ்டன் கலவ போறோம். டேங்கை தூக்கி கட்டுவோம். தூக்கியாச்சு காய்ஸ். அப்போ இந்த இடத்துல வச்சு தான் கலவ போகிறோம். இந்த உள்ள இருக்க ஸ்டாண்டை எடுத்துக்கிடணும். ஸ்டாண்டை நம்ம இப்போதைக்கு ஸ்டாண்ட் போட வேண்டாம்னு நினைக்கேன். அதனால ஸ்டாண்டை நான் வலிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸ்டாண்டை தொட்டியில் ஸ்டாண்ட் வைக்க போகிறதில்ல. நான் டேங்கு கழுவிட்டு வலிச்சு எடுத்துட்டு வர ஸ்டாண்டை பாருங்க எவ்வளோ அழுக்காக இருக்கு. மெயின்டைன் பண்ண முடியலனால இப்படி கழுவ தண்ணி வேறு கிடையாது. லைட்டாக நம்ம அலசிட்டு நல்லா சுரண்டி விட்டுட்டு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு கழுவி முடிச்சுட்டு லைட்டாக மேண்டாப்பில் தண்ணி ஊற்றிடுவோம். வாங்க வச்சுருவாங்க. இந்த இடத்துல வைக்க போகிறோம். தண்ணிக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கும் போது நம்ம சப்ஸ்கிரைபர் என்னமோ கையில் கொண்டு வந்தாங்க. இது என்னன்னு நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன இதை ஊற்றினா குட்டி விடுவாங்க. உடனே கொண்டு போய் ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு காய்ஸ். இதுக்கடுத்து ஃபுல் பண்ணிட்டு காட்டுதேன் வீடியோவில். என்ன லைட்டாக ஸ்மெல் அடிக்கு காய்ஸ். வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு காய்ஸ். இப்போ நம்ம திங்ஸ் எல்லாம் உள்ள வச்சுருவோம். இதுதான் செக்லேட்டுக்கு நம்ம ஒரு ஹவுஸ் செஞ்சுருந்தோம். இதுதான் அது உள்ள இப்போ வச்சுருவோம். தேங்காய் மட்டையை வச்சிருந்தது கைஸ். அடுத்து சிராமிக்ஸ் பாலும் பயோபால்ஸும் உள்ள வச்சுருவோம். இது எதுக்கு தண்ணி கண்டிஷனருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமென்னு. அதுக்கடுத்து மீனை பிடிச்சிரும் கைஸ். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க கைஸ். செக்லெட்டு கொஞ்சம் அக்ரெசிவ் இதுக்கு அதிகம். அதனால நான் ஒருத்த மீன் மட்டும் இப்போ உள்ளே விட்டுருக்கேன். அவ்வளோதான் கைஸ். டேங்க் செட்டப் முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த தொட்டியை செட் பண்ணி முடிச்சாச்சு கைஸ். இப்போ வாங்க நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணிடுங்க.